Hi all, welcome to CAD Education. Sensational dot toolbar rectangle polygon command பத்தி பார்க்க போறோம். So rectangle create பண்ண நிறைய options இருக்கு. So saying two corners, area, dimension, rotation, chamfer, fillet, elevation, thickness and width இருக்கு. So இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி create பண்றது பார்க்கலாம். So maybe polygonல inside one circle, circumscribe about circle edge ஆப்ஷன் இருக்கு. So அது யூஸ் பண்ணி create பண்றது பார்க்கலாம். So AutoCAD window open பண்ணீங்கன்னா இங்க draw tabல இந்த மெனு பார்ல இந்த ட்ரா டேப்ல வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் பாலிகன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட் வந்து ஆர்இசி. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ரிப்பனில் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கமாண்ட் ப்ராப்ளம் ஷார்ட்கட் ஆர்இசி கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா ட்ராயிங் ஏரியாவில் ஆர்இசி கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து டிஸ்பிளேல வரும். ஸோ டைனமிக் இன்புட் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்ல ஆன் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளே வரும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்குது ஸ்பெசிஃபை. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ ஸ்பெசிஃபை அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் வந்து லென்த் கொடுக்குறேன் 5,4. ஸோ ரெக்டாங்கிள் வந்து இது மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி டேங் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் 5/4 கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து திரும்ப நான் ஆர்ஏசி கொடுக்குறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதர் கார்னர் பாயிண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். டின்னு கொடுக்கலாம், அப்படின்னா டேட்டா இதில் கிளிக் பண்ணலாம். ஸோ கொடுத்த உடனே லென்த் கேட்குது. லென்த் வந்து 6 கொடுக்குறேன், வித் வந்து 4 கொடுக்குறேன். ஸோ ரெக்டாங்கிள் 6/4 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுக்குறேன். அதர் கார்னர் பாயிண்ட் வந்து டைமென்ஷன் முடிச்சுட்டு இப்போ ஏரியா பார்க்கலாம். ஸோ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இன் கரண்ட் யூனிட்ஸ் கேட்குது. நான் 35 கொடுக்குறேன். ஸோ கேல்குலேட் ரெக்டாங்கிள் டைமென்ஷன் பேஸ்ட் ஆன் லென்த். லென்த் கொடுத்தோன்னா அந்த ஏரியா வச்சு வித் கேல்குலேட் பண்ணி ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். சப்போஸ் நம்ம வித் கொடுத்தோன்னா அந்த ஏரியாவும் வித்தும் வச்சு லென்த் கேல்குலேட் பண்ணி ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ நான் லென்த் கொடுக்குறேன். ஸோ 7 கொடுக்குறேன். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் 7 இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு வித் பார்த்தீங்கன்னா ஸோ 5 காமிக்குது. ஸோ நம்ம வந்து லென்த் 7 ஏரியா 35 கொடுத்தோம். ஸோ அதை வச்சு வித் 5 கேல்குலேட் பண்ணி ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ அதர் கார்னர் பாயிண்ட்க்கு வந்து நான் ஏரியா டைமென்ஷன் முடிச்சுட்டு இப்போ ரொட்டேஷன் பார்க்கலாம். ரொட்டேஷனுக்கு 6 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளுக்கு ரெக்டாங்கிள் ரொட்டேட் ஆகும். ஸோ என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆங்கிள் வந்து 45 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 45 கொடுத்தோன்னே இந்த மாதிரி டில்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் திரும்ப டைமென்ஷன் வேணால் மாற்றிக்கலாம். லென்த் வந்து 5 with 4க்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்க்ளைண்டாக ஆங்கிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எந்த சைடு வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரொட்டேஷன் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி டில்டடாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 45 டிகிரி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ இப்போ நம்ம ஏரியா டைமென்ஷன் ரொட்டேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி பார்த்தோம். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முன்னாடி இந்த ரொட்டேஷன் வந்து நம்ம 0ன்னு மாற்றிடணும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்ததும் அதே ஆங்கிள் வச்சுட்டு கிரியேட் ஆகும். ஸோ ஆர்ஏசி கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து சாம்ஃபர், பில்லட் பற்றி பார்ப்போம். சாம்ஃபர்னா வந்து இந்த கார்னர்ஸ்லாம் வந்து இன்க்ளைண்டாக கிரியேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சிஹெச் கொடுக்குறேன் சாம்ஃபர். சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 2, செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 2 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ அதர் கார்னர் பாயிண்ட்க்கு வந்து நான் டைமென்ஷன் தான் மாற்றிக்கிறேன். லென்த் வந்து
10 கொடுக்குறேன், வித் வந்து 6 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடில் கொடுக்குறேன், அதை கார்னர் பாயிண்ட். ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கு புரியும், காமிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 2 கொடுத்தோம். சிமிலர்லி செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 2 கொடுத்தோம். ஸோ அந்த போர்ஷன் ரிமூவ் ஆகிட்டு ஸோ இது மாதிரி இன்க்ளைண்டாக கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து உங்களுக்கு சாம்ஃபர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஃபில்லெட் பார்ப்போம். ஃபில்லெட்டில் வந்து இந்த கார்னர்லாம் வந்து உங்களுக்கு கர்வாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எஃப் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 0 ஆக்கிக்கலாம். ஸோ ஃபில்லெட் கொடுக்குறேன். ஸோ ஃபில்லெட் ரேடியஸ் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ 3 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் டைமென்ஷன் வந்து லென்த் 15 கொடுக்குறேன், வித் வந்து 6 கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபில்லெட். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கர்வாக கார்னர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து காமிக்கிறது 3க்கு வந்து இது மாதிரி கர்வ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம சாம்ஃபர் ஃபில்லெட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வித் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ண ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வித் கொடுத்தோன்னா ஒரு திக்னஸோட இது க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வித் கொடுக்குறேன், திக்னஸ் 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் வரைகிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி காமிக்குது. ஸோ இது வந்து சாம்ஃபர் வந்து 0 பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்எஸ்ஐ கொடுத்து வித் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வித் 2க்கு திக்னஸோட இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து வித் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆப்ஷன் இருக்குன்னா எலிவேஷன் அண்ட் திக்னஸ். ஸோ எலிவேஷன் வந்து அண்ட் திக்னஸ் வந்து நீங்கள் வந்து 3D தான் பார்க்க முடியும். ஸோ எலிவேஷன் வந்து ஒரு நம்ம என்ன எலிவேஷன் கொடுக்குறோமோ அந்த ஹைட்டுக்கு அங்கே போய் ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். அதே திக்னஸ் நான் வந்து அந்த ஹைட்டோட அப்படியே ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இ கொடுக்குறேன். ஸோ முதல்ல எலிவேஷன் வந்து 0ல் க்ரியேட் பண்ணுறேன். எலிவேஷன் 0 கொடுக்குறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் நம்ம வித் அதுக்கு முன்னாடி மாற்றவே இல்லை. ஸோ ஆர்ஏசி கொடுத்துட்டு வித் வந்து 0 ஆக்கிடுங்க. ஸோ இப்போ எலிவேஷன் கொடுங்க, 0ல் இருக்க என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். திரும்ப அடுத்த ரெக்டாங்கிள் வந்து எலிவேஷன் வந்து 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு 3D வியூவில் சவுத் அசிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஸோ முதல்ல 0ல் க்ரியேட் பண்ணேன். அப்புறம் வந்து எலிவேஷன் வந்து நான் வந்து 3 கொடுத்தேன். ஸோ அந்த ஹைட்டுக்கு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து எலிவேஷன். ஸோ அடுத்தது ஆர்யூசி கொடுக்குறேன். ஸோ எலிவேஷன் வந்து நான் இப்போ வந்து 0 ஆக்கிடுறேன்.
இப்போ வந்து நான் திக்னஸ் கொடுக்க போகிறேன். ஸோ திக்னஸ் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நீங்கள் வியூவில் போயிட்டு 3D வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 3க்கு இது மாதிரி ஹைட்டோட ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் எலிவேஷனுக்கும் திக்னஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பர் ஃபில்லட் அப்புறம் வந்து எலிவேஷன் திக்னஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து பாலிகன் பார்க்கலாம். ஸோ பாலிகன் ஷார்ட்கட் வந்து பியூஎல் டேரெக்டாக இந்த ட்ரா டேப்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ரிப்பனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் பிஓஎல் கொடுக்கலாம் ஷார்ட்கட். அப்படி இல்லைன்னா ட்ராயிங் ஏரியாவில் பிஓஎல் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ டைனமிக் இன்புட் ஸ்டேட்டஸ் பாரில் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குது. மேக்ஸிமம் வந்து 1024 கொடுக்கலாம் அண்ட் மினிமம் வந்து 3 கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் 3 கொடுக்குறேன் முதல்ல. ஸோ சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குது. ஸோ இன்ஸ்கிரைப் அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப் அபவுட் சர்க்கிள் இருக்குது. இன்ஸ்கிரைப் கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ கொடுத்தேன்னா ரேடியஸ் கேட்குது. ரேடியஸ் 3 கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி பாலிகன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சர்க்கிள் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அதோட எண்ட் பாயிண்டில் பாஸ் ஆகுது, இந்த பாலிகனோட எண்ட் பாயிண்டில். ஸோ இது மாதிரி பாலிகன் வந்து இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இதான் வந்து இன்ஸ்கிரைப் சர்க்கிள். அதே வந்து திரும்ப பாலிகன் கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் சைன்ஸ் அதே 3 கொடுக்குறேன். சென்டர் ஆஃப் பாலிகன் கொடுக்குறேன். ஸோ சர்க்கம்ஸ்கிரைப் கொடுக்குறேன். ஸோ ரேடியஸ் வந்து அதே 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ சர்க்கிள் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். சென்டர் கொடுத்த இப்போ ரேடியஸ் வந்து 3 கொடுக்குறேன். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பாலிகனுக்கு உள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜ் எல்லாம் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் சர்க்கம்ஸ்கிரைப் அபவுட் சர்க்கிள். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பியூஎல் கொடுக்குறேன். நான் 5 கொடுக்குறேன் நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் இங்கே கொடுக்குறேன். செகண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். வேணா நான் 5 யூனிட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 யூனிட் எட்ஜ் வந்து க்ரியேட் ஆகி இது மாதிரி பாலிகன் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் எட்ஜ் ஆப்ஷன். ஸோ வந்து பாலிகன் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரெக்டாங்கிளில் வந்து நம்ம கார்னர்ஸ், ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன்லாம் கொடுத்து அப்புறம் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் சாம்பர் ஃபில்லட் இந்த கார்னர்ஸ் வந்து இன்க்ளாடும் அப்புறம் ஸ்மூத்தாகவும் எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு பார்த்தோம். சாம்பர் ஃபில்லட் ஆப்ஷன் வச்சு அப்புறம் வித் கொடுத்து ஒரு திக்னஸோட ரெக்டாங்கிள் வரைஞ்சோம். அப்புறம் எலிவேஷன் திக்னஸ் வந்து நம்ம 3Dயில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். பாலிகன் வந்து அது மாதிரி இன்ஸ்கிரைப்ட் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப் அபவுட் சர்க்கிள் எட்ஜ் வச்சு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெக்டாங்கிள் பாலிகன் கமாண்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம ட்ரா டூல் பாரில் ஒரு டிஃப்ரெண்ட் கமாண்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.